இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள். ஒரு நொடி மட்டும் உங்கள் தாத்தாவை நினையுங்கள், பாட்டியை நினையுங்கள், அவர்களின் தாத்தா பாட்டியை நினையுங்கள். தெரியாதவர்களும் கூட 1000 ஆண்டுகளுக்குப் பின்னே போங்கள். அந்த நீண்ட சங்கிலியில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கின்றன, எத்தனை வாழ்க்கைகள் இருக்கின்றன, எத்தனை வலிகள் இருக்கின்றன, எத்தனை கஷ்டங்கள் இருக்கின்றன. அந்த எல்லா வலிகளும் கஷ்டங்களும் இன்று உங்களிடம் வந்திருக்கின்றன. ஆமாம், உங்கள் முன்னோர்களின் வினைகள் உங்களில் இருக்கின்றன. அவர்கள் கழிக்காமல் விட்டுவிட்ட கர்மாக்கள் உங்களிடம் வந்திருக்கின்றன. இது ஒரு பெரிய பாரம். ஆனால் இன்றுதான் சொல்லப்போவது கேட்டால் இந்த பாரம் இறங்கும். ஜூன் 10, 14, 15 இந்த 3 நாட்களுக்குள் கேட்டால் சிவன் உங்கள் முன்னோர் கர்மாவை முழுவதும் துடைக்கிறார். இது வெறும் வாக்கு இல்லை, இது 1000 ஆண்டு ஆன்மீக அறிவின் சாரம். கண்களை திறங்கள், இப்போது கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கின்றன. நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் நடக்கவில்லை. கடினமாக உழைக்கிறீர்கள், ஆனால் பலன் வரவில்லை. சின்ன சின்ன தடைகள் வருகின்றன, தொடர்ந்து வருகின்றன. ஒரு தலைமுறையில் தீராத பிரச்சனைகள் மறு தலைமுறையிலும் வருகின்றன. ஒரே மாதிரியான சண்டைகள், ஒரே மாதிரியான கஷ்டங்கள், ஒரே மாதிரியான நோய்கள். இதை ஏன் என்று யோசித்திருக்கிறீர்களா? இதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. முன்னோர் கர்மா. இன்று அதை பற்றி பேசுவோம். சிவன் அதை எப்படி துடைக்கிறார் என்று பேசுவோம். ஜூன் 10, 14, 15 இந்த 3 நாட்களின் ஆன்மீக முக்கியத்துவம் பேசுவோம். இந்த வீடியோவை நடுவிலேயே விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் ஒரு விசேஷமான சாதனை சொல்கிறேன். அந்த சாதனை செய்தால் உங்கள் குடும்பத்தில் பல தலைமுறைகளாக இருந்து வரும் ஒரு சுழற்சி உடையும், ஒரு புதிய ஆரம்பம் நிகழும். உங்கள் தலைமுறையில் அந்த கர்ம சுழற்சி முடியும். இது சாத்தியம். சிவன் உங்களுக்கு அந்த சக்தியை தருகிறார். இந்த 3 நாட்களில் முன்னோர் கர்மா என்றால் என்னவென்று முதலில் புரிந்து கொள்வோம். நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், நல்லதும் செய்தார்கள், கெட்டதும் செய்தார்கள், தவறுகளும் செய்தார்கள். அந்த தவறுகளின் விளைவுகள் அவர்களோடு முடிந்துவிடவில்லை. ஒரு ஆற்றில் ஒரு கல்லை போட்டால் அலைகள் எழுகின்றன. அந்த அலைகள் வெகு தூரம் பரவுகின்றன. அதேபோல நம் முன்னோர்களின் செயல்கள் ஒரு கல்லை போடுவது போல் அந்த அலைகள் தலைமுறையாக பரவுகின்றன, நம்மிடம் வந்து சேருகின்றன. இது ஒரு தண்டனை இல்லை, இது இயற்கையின் ஒரு விதி. ஒரு ஆலமரத்தின் விதை விழுகிறது, அது முளைக்கிறது, மரமாகிறது. அந்த மரத்தில் விழுகள் வருகின்றன. விழுகள் தரையில் ஊன்றுகின்றன, பரவுகின்றன. இந்த பரவல் நிறுத்த முடியாது. நம் குடும்ப கர்மாவும் அப்படித்தான். ஒரு செயல் தொடங்கியது, அது பரவியது, நம்மிடம் வந்தது, இப்போது நம் கையில் இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் அந்த கர்மாவை மேலும் வளர்க்கலாம் அல்லது முடிக்கலாம். முடிப்பவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள் மட்டுமில்லை, தங்கள் பிள்ளைகளையும் பேரக்குழந்தைகளையும் அந்த கர்மாவிலிருந்து விடுவிக்கிறார்கள். இது மிகப்பெரிய செயல். இது ஒரு தலைமுறையின் கடமை. உங்கள் தலைமுறையில் அந்த கடமையை செய்வீர்களா? இந்த வீடியோவை கேட்கும் நீங்கள் அந்த தலைமுறையின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் முன்னோர் கர்மாவை முடிக்கும் சக்தி கொண்டவர். இந்த ஜூன் 10, 14, 15 நாட்கள் அந்த முடிவுக்கான நாட்கள். ஒரு கதை சொல்கிறேன். திருவண்ணாமலையில் ஒரு குடும்பம். 3 தலைமுறைகளாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்ந்து வருகிறது. தந்தைக்கும் வந்தது, தாத்தாவுக்கும் வந்தது, இப்போது மகனுக்கும் வருகிறது. ஏன் என்று தெரியவில்லை. அந்த குடும்பத்தின் மூத்தவர் ஒரு நாள் சிவன் கோவிலில் நின்று கேட்டார், சிவா, எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படி தொடர்கிறது என்று. அன்றிரவு கனவில் ஒரு காட்சி வந்தது. 4 தலைமுறைகளுக்கு முன் ஒரு முன்னோர் செய்த ஒரு தவறு காட்டப்பட்டது. அந்த தவறின் விளைவே இப்போது தொடர்கிறது என்று புரிந்தது. மறுநாள் ஒரு சிறப்பு பூஜை செய்தார்கள். முன்னோர்களுக்கு மன்னிப்பு கேட்டார்கள். சிவனிடம் அந்த கர்மாவை கரைக்க வேண்டினார்கள். அந்த மாதத்திலிருந்து அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய தொடங்கியது. 6 மாதத்தில் பெரிய மாற்றம் தெரிந்தது. சிவன் அந்த கர்மாவை துடைத்தார். இது ஒரு கதை மட்டுமில்லை, இது நடக்கும். உங்கள் குடும்பத்திலும் நடக்கும். இந்த 3 நாட்களில் நடக்கும். சிவன் தயாராக இருக்கிறார். நீங்கள் தயாரா? இப்போது முன்னோர் கர்மா எப்படி அடையாளம் காண்பது என்று பேசலாம். உங்கள் குடும்பத்தில் இந்த விஷயங்கள் நடக்கின்றனவா என்று கவனியுங்கள். முதல் அடையாளம், ஒரே மாதிரியான நோய்கள் தலைமுறையாக வருகின்றன. தாத்தாவுக்கு ஒரு நோய், தந்தைக்கும் அதே நோய், இப்போது உங்களுக்கும் அதே நோய் வரும் போல் தெரிகிறது. இது மரபு நோய் மட்டுமில்லை, இது கர்ம நோயும் கூட. உடலில் வெளிப்படும் கர்மாவின் அறிகுறி. இரண்டாவது அடையாளம், ஒரே மாதிரியான உறவு பிரச்சனைகள். தாத்தா பாட்டிக்கு சண்டை, தந்தை தாய்க்கு சண்டை, இப்போது உங்களுக்கும் அதே மாதிரி சண்டை. ஒரே மாதிரியான வார்த்தைகள், ஒரே மாதிரியான வலிகள். இது தற்செயல் இல்லை, கர்மாவின் சுழற்சி. மூன்றாவது அடையாளம், குடும்பத்தில் பொருளாதார கஷ்டங்கள் தொடர்கின்றன. எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் நிற்பதில்லை.
ஒரு தலைமுறையில் சேர்ந்தது மறு தலைமுறையில் கரைகிறது. இது கர்மாவின் பொருளாதார வெளிப்பாடு. 4வது அடையாளம். குடும்பத்தில் ஒரு விசேஷமான மகிழ்ச்சியின்மை. வெளியிலிருந்து பார்க்க எல்லாம் சரியாக தெரியும். ஆனால் உள்ளே ஒரு வெறுமை, ஒரு அமைதியின்மை. இது தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது. 5வது அடையாளம். குடும்பத்தில் யாரோ ஒருவர் அகால மரணம், அல்லது தொடர்ந்து விபத்துகள், அல்லது கர்ப்ப இழப்புகள். இவை எல்லாம் முன்னோர் கர்மாவின் வலிமையான அறிகுறிகள். இந்த 5இல் ஒன்று கூட உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதா? அப்படியென்றால் கவலைப்படாதீர்கள். இப்போது சிவன் இருக்கிறார். இந்த 3 நாட்கள் இருக்கின்றன. இந்த கர்மா கரையும். இப்போது ஜூன் 10, 14, 15 நாட்கள் ஏன் விசேஷமான நாட்கள் என்று புரிந்து கொள்வோம். ஜூன் 15 அமாவாசை. அமாவாசை என்பது வெறும் நிலவு இல்லாத நாள் இல்லை. அமாவாசை என்பது முன்னோர்களின் ஆத்மாக்கள் மிகவும் நெருங்கும் நேரம். அந்த நாளில் முன்னோர்களுக்கு செய்யும் பூஜை மிகவும் சக்தி வாய்ந்தது. அவர்களுக்கு கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் நேரடியாக சேரும். அவர்களிடம் கேட்கும் மன்னிப்பு அவர்கள் கேட்கும். ஆனால் அமாவாசை மட்டுமில்லை. ஜூன் 14, 15 முந்தைய நாள் ஒரு விசேஷமான திதி. இந்த நாளில் சிவனும் முன்னோர்களும் ஒரு சேர நெருங்கும் தருணம். இரண்டும் ஒரே நேரத்தில் வரும்போது ஒரு மாபெரும் சக்தி திறக்கிறது. கர்மா கரைக்கும் சக்தி. ஜூன் 10 என்பது இந்த 3இல் முதல் நாள். இந்த நாள் தயாரிப்பின் நாள். மனசை தயார்படுத்திக் கொள்வதற்கான நாள். முன்னோர்களை நினைவுபடுத்திக் கொள்வதற்கான நாள். அவர்களிடம் மன்னிப்பு கேட்கவும் அவர்களை மன்னிக்கவும் தயாராவதற்கான நாள். இந்த தயாரிப்போடு 14, 15 வரும்போது சக்தி மிகவும் தீவிரமாக வேலை செய்யும். இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த செய்தி உங்கள் குடும்பத்தினருக்கும் சேர வேண்டும். இந்த வீடியோவை பகிருங்கள். கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்கள் பெற இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இப்போது முன்னோர் கர்மாவை சிவன் எப்படி கரைக்கிறார் என்று பேசலாம். இது மிகவும் ஆழமான விஷயம். கவனமாக கேளுங்கள். கர்மா என்பது ஒரு விதை. செய்யும் செயல் விதை. அந்த விதை வெளிகிறது, முளைக்கிறது, பலன் தருகிறது. இந்த செயல் நிகழ்கிறது. ஆனால் சில விதைகளை கரைக்கலாம், எரிக்கலாம். அதனால் அவை முளைக்காது, பலன் தராது. சிவன் அந்த எரிக்கும் சக்தி கொண்டவர். ஏனென்றால் அவர் மகா காலத்தையே கடந்தவர். கர்மா காலத்தில் கட்டுப்படும். ஆனால் காலத்தை கடந்தவர் கர்மாவையும் கடக்கலாம். சிவனிடம் போகும்போது கர்மா என்ற விதை அவரின் சக்தியில் எரிகிறது. முளைக்கும் திறன் போகிறது. விளைவுகள் நடக்காமல் போகின்றன. இதை சங்கல்ப மோட்சம் என்று சொல்வார்கள். சரியான நேரத்தில், சரியான விதத்தில், சரியான மனோபாவத்தோடு சிவனிடம் சரணடைந்தால் கர்மாவின் பிடி விலகும். ஆனால் இதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. மன்னிப்பு. நம் முன்னோர்கள் தவறு செய்தார்கள். அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். நம்மை நாமே மன்னிக்க வேண்டும். நம் தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மன்னிப்பின் சக்தியால் கர்மா கரையும். ஒரு ஆழமான விஷயம் சொல்கிறேன். நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் இப்போதும் இருக்கின்றன. அவை வேறு நிலைகளில் இருக்கின்றன. அவர்களில் சிலர் இன்னும் தங்கள் கர்மாவிலிருந்து விடுதலை பெறவில்லை. அவர்கள் நம்மிடம் உதவி கேட்கிறார்கள். நாம் அவர்களுக்கு செய்யும் பூஜை, தர்ப்பணம், பிரார்த்தனை அவர்களுக்கு சேருகிறது. அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். நாமும் விடுதலை பெறுகிறோம். இது ஒரு அழகான பரஸ்பர விடுதலை. அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்வது இதனால்தான். வெறும் சடங்கு இல்லை. அது ஒரு ஆழமான ஆன்மீக செயல். நாம் செய்யும் தர்ப்பணம் முன்னோர் ஆத்மாக்களை தொடுகிறது. அவர்களுக்கு ஆற்றல் தருகிறது. அவர்கள் மேல்நிலைக்கு போக உதவுகிறது. அவர்கள் நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்கள். கர்மா கரைகிறது. கோவையில் ஒரு குடும்பம். அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அமாவாசை தர்ப்பணம் செய்து வந்தார்கள். ஒரு தலைமுறையில் தர்ப்பணம் நிறுத்திவிட்டார்கள். நவீன காலம் என்று. அந்த தலைமுறையிலிருந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன. ஒரு வயதான பெரியவர் சொன்னார், தர்ப்பணம் நிறுத்தியதிலிருந்து இப்படி ஆகிறது என்று. அந்த தலைமுறையினர் மறுபடியும் தர்ப்பணம் ஆரம்பித்தார்கள். படிப்படியாக நிலை சரியாயிற்று. முன்னோர்கள் ஆசீர்வதித்தார்கள். இது மூட நம்பிக்கை இல்லை. இது ஒரு ஆழமான உண்மை. நம் முன்னோர்களோடு நம் உறவு தொடர்கிறது. அவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள். நாம் அவர்களை நினைக்கும் போது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இப்போது ஜூன் 10, 14, 15 நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். மிகவும் கவனமாக கேளுங்கள். இந்த சாதனைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஜூன் 10 செய்ய வேண்டியது. இது தயாரிப்பின் நாள். காலையில் எழுந்ததும் உங்கள் குடும்பத்தின் கடந்த 3 தலைமுறைகளை மனசில் நினையுங்கள். தாத்தா பாட்டி, அவர்களின் தாத்தா பாட்டி, அவர்களுக்கும் முன்பு யாரையாவது தெரிந்தால் நினையுங்கள். தெரியாவிட்டால் பரவாயில்லை. பொதுவாக நினையுங்கள். மனசில் சொல்லுங்கள், நான் என் குடும்பத்தின் அனைத்து முன்னோர்களையும் நினைக்கிறேன். அவர்களை நேசிக்கிறேன். அவர்கள் நலமாக இருக்கட்டும் என்று. இந்த ஒரு செயல் மிகவும் எளிது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது.
அன்று இரவு ஒரு விளக்கு ஏற்றுங்கள். அந்த விளக்கின் முன் அமர்ந்து சொல்லுங்கள், என் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக வரும் கர்மாக்கள் இந்த ஒளியில் எரிந்து போகட்டும், சிவனின் அருளால் அவை கரைந்து போகட்டும் என்று. அவ்வளவுதான். ஜூன் 14 அன்று செய்ய வேண்டியது. இது மன்னிப்பின் நாள். காலையில் கோவிலுக்கு போங்கள், அல்லது வீட்டிலேயே சிவலிங்கத்தின் முன் நிற்கலாம். சொல்லுங்கள், சிவா, என் முன். அன்று இரவு ஒரு நீண்ட தியானம் செய்யுங்கள். கண்களை மூடுங்கள். உங்கள் குடும்ப மரத்தை கண்முன் கொண்டு வாருங்கள். ஒரு பெரிய மரம். அதன் வேர்கள் ஆழமாக போகின்றன. ஒவ்வொரு வேரும் ஒரு தலைமுறை. ஒவ்வொரு வேரிலும் ஒரு ஒளி பாய்கிறது, சிவனின் ஒளி. அந்த ஒளியில் கர்மா கரைகிறது, விடுதலை நடக்கிறது. ஒவ்வொரு வேரும் ஒளிர்கிறது. அந்த ஒளி தண்டு வழியாக மேலே ஏறுகிறது, கிளைகளில் பரவுகிறது, இலைகளில் தெரிகிறது. நீங்கள் அந்த மரத்தின் ஒரு கிளை, உங்கள் பிள்ளைகள் இலைகள். அந்த ஒளி உங்களிலும் பாய்கிறது, உங்கள் பிள்ளைகளிலும் பாய்கிறது. கர்மா கரைகிறது, விடுதலை நடக்கிறது. இந்த தியாவத்தில் கொஞ்சம் நேரம் இருங்கள். கண்களை திறங்கள். மனசில் சொல்லுங்கள், சிவா, என் குடும்பத்தின் அனைத்து முன்னோர்களையும் ஆசிர்வதி. அவர்களை விடுதலைப்படுத்து. எங்கள் குடும்பத்தின் கர்மாவை துடை. இனி புதிய தலைமுறைகள் புதுமையாக வாழட்டும் என்று. இந்த 3 நாட்களின் சாதனைகளும் மிகவும் எளிமையானவை, ஆனால் சக்தி வாய்ந்தவை. இவை செய்தால் என்ன ஆகும்? முன்னோர் ஆத்மாக்கள் ஆசிர்வதிப்பார்கள். அந்த ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். தடைகள் விலகும், கஷ்டங்கள் குறையும், உறவுகள் சீராகும், ஆரோக்கியம் மேம்படும், மனசு அமைதியடையும். தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்த ஒரு சுழற்சி உடையும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த சாதனைகள் செய்யும்போது பலனை எதிர்பார்க்காதீர்கள். செய்யும் செயல் சிவனுக்காக, முன்னோர்களுக்காக. பலன் தானாக வரும், கேட்காமலே வரும். ஏனென்றால் சிவன் கொடாளி. கேட்டதை தருவார், கேட்காமல் தேவையானதை தருவார். இரண்டிலும் அவர் தருகிறார். இப்போது முன்னோர் கர்மா பற்றிய ஒரு ஆழமான தத்துவம் பேசலாம். வேதங்கள் சொல்கின்றன, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு நீண்ட பயணம் செய்கிறது என்று. ஒரு தலைமுறையில் ஆரம்பித்த பயணம் பல தலைமுறைகளில் தொடர்கிறது. ஒரு தலைமுறையில் செய்த கர்மா மறு தலைமுறையில் பலன் தருகிறது. இது நீதி, இது நியாயம், இது இயற்கையின் சட்டம். ஆனால் இந்த சட்டத்தில் ஒரு அழகான விதிவிலக்கு இருக்கிறது. சிவனின் அருள், சிவனின் கருணை. அவர் இந்த சட்டத்தை மேலும் நடத்துகிறார். ஆனால் சட்டத்தை மீறும் சக்தியும் அவரிடம் இருக்கிறது. அந்த மீறலை அவர் யாருக்கு செய்கிறார்? உண்மையான பக்தர்களுக்கு, ஆழமான சரணாகதி உள்ளவர்களுக்கு, தங்கள் முன்னோர்களுக்காக இப்படி கேட்பவர்களுக்கு. நீங்கள் இந்த வீடியோவை கேட்கிறீர்கள், அதாவது உங்கள் முன்னோர்களுக்காக கேட்கிறீர்கள். அந்த அக்கறை சிவனுக்கு தெரிகிறது. அவர் ஏற்கிறார், கர்மாவை கரைக்கிறார். ஒரு சின்ன கதை. ஒரு மகன் தன் தாயின் கடைசி நாட்களில் கவலைப்பட்டான். அம்மா நல்லவர், ஆனால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தார். ஏன் என்று தெரியவில்லை. அம்மா போனவுடன் சிவன் கோவிலுக்கு போனான். சிவா, என் அம்மா நல்லவர், ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டார். ஏன் என்று தெரியவில்லை. அவர் எப்போதும் அமைதியாக இருக்கட்டும், அவரின் ஆத்மா சந்தோஷமாக இருக்கட்டும் என்று கேட்டான். அன்று இரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அம்மா கனவில் வந்தார். முகத்தில் ஒரு அமைதி, மகிழ்ச்சி. சொன்னார், நான் நன்றாக இருக்கிறேன், நீ கேட்டாய். சிவன் கேட்டார், நன்றி என்று. அந்த மகனுக்கு என்ன தெரிந்தது? சிவன் கேட்கிறார். முன்னோர் ஆத்மாக்களோடு தொடர்பு நிகழ்கிறது. அந்த தொடர்பு உண்மையானது. இனி கொஞ்சம் ஆழமாக போவோம். முன்னோர் கர்மாவை கரைக்கும் சிவனின் ஒரு விசேஷமான வடிவம் இருக்கிறது. அது சதாசிவன். சதா என்பது எப்போதும். சதாசிவன் என்பது எப்போதும் சிவமாக இருப்பவன், காலம் கடந்தவன், தலைமுறைகளை கடந்தவன், கர்மாவை கடந்தவன். இந்த வடிவத்தை வழிபடும்போது முன்னோர் கர்மா மிக வேகமாக கரையும். சதாசிவனுக்கு விசேஷ பூஜை செய்யும் கோவில்கள் இருக்கின்றன. திருவாரூரில் இருக்கும் திருவாரூர் வியாக்ரேஸ்வரர் கோவில் ஒரு சக்தி வாய்ந்த இடம். கடலூரில் இருக்கும் திருவெண்காடு ஒரு சக்தி வாய்ந்த இடம். அமாவாசைக்கு முந்தைய நாட்களில் இந்த கோவில்களுக்கு போக முயற்சியுங்கள். அங்கே நடக்கும் விசேஷ அர்ச்சனை மிகவும் சக்தி வாய்ந்தது. போக முடியாவிட்டால் பரவாயில்லை, வீட்டிலிருந்தே சதாசிவா என்று மனசில் அழையுங்கள். அவர் வருவார், கர்மாவை கரைப்பார். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் பேசலாம். முன்னோர் ஆசிர்வதிக்கும் போது என்ன நடக்கும்? இதை பலரும் தெரிவதில்லை அல்லது நம்பவில்லை. ஆனால் இது உண்மை. முன்னோர்கள் ஆசிர்வதிக்கும் போது குடும்பத்தில் ஒரு புதிய சக்தி வரும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். உறவுகள் சீராகும். வீட்டில் ஒரு அமைதி வரும். வெளியிலிருந்து பார்க்கும் ஒவ்வொருவரும் சொல்வார்கள், இந்த குடும்பத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று. அந்த வித்தியாசம் முன்னோர்களின் ஆசிர்வாதம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உங்கள் குடும்பத்தின் எல்லா தலைமுறைகளுக்கும் நல்லது செய்கிறது. நீங்கள் சிவனை வழிபடும்போது உங்கள் பிள்ளைகள் மட்டும் பயனடைவதில்லை,
உங்கள் முன்னோர்களும் பயனடைகிறார்கள். இது ஒரு விலை மதிப்பற்ற செயல். சிதம்பரத்தில் ஒரு ஞானி சொன்னார், நாம் ஒரு நல்ல செயல் செய்யும்போது அது ஒரு விளக்கை ஏற்றுவது போல. அந்த விளக்கின் ஒளி நமக்கு மட்டும் கிடைப்பதில்லை, பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கிடைக்கிறது, கடந்து போனவர்களுக்கும் கிடைக்கிறது, வர இருப்பவர்களுக்கும் கிடைக்கிறது, நம் முன்னோர்களுக்கும் கிடைக்கிறது, நம் பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறது. அந்த ஒளி நிரந்தரம். இந்த புரிதலோடு வாழும்போது ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு புனிதமான செயலாகும். ஒவ்வொரு ஜபமும் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் செயலாகும். ஒவ்வொரு மன்னிப்பும் ஒரு தலைமுறையை விடுவிக்கும் செயலாகும். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்கிறேன். இது முன்னோர் கர்மா கரைப்பதற்காக விசேஷமாக உதவும் மந்திரம். மகா மிருத்யுஞ்சய மந்திரம். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷியம் ஆம்ருதாத். இந்த மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லுங்கள். குறிப்பாக இந்த 3 நாட்களில். இந்த மந்திரம் மரணத்தை வெல்லும் சிவனை அழைக்கிறது. கர்மாவை கரைக்கும் சக்தியை கேட்கிறது. பயன் கண்ணில் தெரிவது, பயன் கண்ணில் தெரியாமலும் உள்ளே நடக்கும். இந்த மந்திரம் சொல்ல கஷ்டமென்றால் வெறும் ஓம் நமச்சிவாய சொல்லலாம், அதுவும் போதும். சிவனுக்கு மந்திரத்தின் நீளம் முக்கியமில்லை, மனசின் ஆழம் முக்கியம். இப்போது ஒரு ஆழமான ஆன்மீக சத்தியம் பேசலாம். முன்னோர் கர்மா என்பது ஒரு கடல், ஆழமான கடல். ஆனால் சிவன் அந்த கடலை கலக்கியவர், அந்த கடலை வெல்பவர். அவர் உங்கள் குடும்பத்தின் கர்மா கடலை கலக்குவார். விஷம் தனியாகும், அமிர்தம் தனியாகும். விஷம் போகும், அமிர்தம் நிரமும். உங்கள் குடும்பம் அமிர்தமயமாகும். நீலகண்டன் சிவன். விஷத்தை விழுங்காமல் கரைக்காமல் கழுத்தில் தாங்கியவன். உங்கள் குடும்பத்தின் கர்ம விஷத்தையும் அவன் தாங்குவான், கரைப்பான். உங்கள் குடும்பம் அந்த விஷத்திலிருந்து விடுதலை பெறும். இந்த நம்பிக்கையோடு வாழுங்கள். இந்த 3 நாட்களில் செய்யுங்கள். பலன் வரும், நிச்சயம் வரும். முன்னோர்களுக்கு நாம் என்ன கடமைப்பட்டிருக்கிறோம் என்று தெரியுமா? அவர்கள் வாழ்ந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், நமக்காக வழி செய்தார்கள். நாம் இன்று வாழ்கிறோம் என்றால் அவர்கள் வாழ்ந்ததால். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் இல்லை. அந்த கடமையை நினைவில் வையுங்கள். அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள். அவர்களின் நினைவில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள். அந்த ஒரு விளக்கு உங்கள் முன்னோர்களை அடையும். அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், ஆசிர்வதிப்பார்கள். உங்கள் குடும்பம் தழைக்கும். இந்த வீடியோவை கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். உங்கள் முன்னோர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். அவர்கள் கேட்கிறார்கள். யாராவது இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். உங்கள் குடும்பத்தின் அனைத்து முன்னோர்களும் சிவனின் சரணடைந்திருக்கட்டும். அவர்களின் கர்மா கரைந்திருக்கட்டும். உங்கள் குடும்பம் விடுதலையோடு வாழட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. இனி முன்னோர் கர்மாவை பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். கர்மா என்பது ஒரு சட்டம், ஒரு இயற்கை விதி. நாம் செய்வது நமக்கே திரும்பும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. இந்த சட்டம் மாறாது. ஆனால் இந்த சட்டத்தில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது. சிவனின் அருள் இந்த சட்டத்தை மாற்றும் சக்தி கொண்டது. ஒரு ஆற்றில் தண்ணீர் போகிறது, தன்னால் திசை மாறாது. ஆனால் ஒரு அணை கட்டினால் திசை மாறும். சிவனின் அருள் அந்த அணை, கர்மாவின் திசையை மாற்றும் சக்தி கொண்டது. இந்த அருளை பெற என்ன வேண்டும்? 3 விஷயங்கள். 1 ஆழமான பக்தி, 2 உண்மையான மன்னிப்பு, 3 தொடர்ந்த சாதனை. இந்த 3ம் சேரும்போது சிவனின் அருள் வரும். கர்மா கரையும், முன்னோர் ஆத்மாக்கள் விடுதலை பெறும், குடும்பம் மலரும். இப்போது முன்னோர் கர்மாவோடு தொடர்புடைய ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். நம் உடலில் நம் முன்னோர்களின் சாயல் இருக்கிறது. இதை அறிவியல் ஒப்புக்கொள்கிறது. ஒரு வித்தியாசமான விஷயம் என்னவென்றால், நம் உடலில் மட்டுமில்லை, நம் மனசிலும் முன்னோர்களின் சாயல் இருக்கிறது. அவர்களின் பயங்கள், அவர்களின் நம்பிக்கைகள், அவர்களின் ஆழமான வலிகள், இவை எல்லாம் ஒரு வித்தியாசமான விதத்தில் நம்மிடம் வந்திருக்கின்றன. நாம் ஏன் சில விஷயங்களை பயப்படுகிறோம் என்று தெரியாது. ஏன் சில விஷயங்களில் கோபம் வருகிறது என்று தெரியாது. ஏன் சில மாதிரியான உறவுகளில் சிக்கல் வருகிறது என்று தெரியாது. இவை எல்லாம் முன்னோர் கர்மாவின் வெளிப்பாடுகள். இவற்றை கரைக்க ஒரு அழகான வழி இருக்கிறது. அது என்னவென்றால், முன்னோர்களோடு ஒரு ஆழமான பேசுதல். தியானத்தில் உட்கார்ந்து முன்னோர்களை மனசில் கொண்டு வாருங்கள். அவர்களிடம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீர்கள் என்று தெரியும். உங்கள் வலிகள் புரிகின்றன. நான் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்களை மன்னிக்கிறேன். நீங்களும் என்னை மன்னியுங்கள். நாம் இருவரும் சிவனிடம் விடுதலை பெறுவோம் என்று. இந்த பேசுதல் உண்மையான பேசுதல். இது கேட்கும். ஏனென்றால் ஆத்மாக்கள் இணைந்திருக்கின்றன. காலமும் தூரமும் ஆத்மாக்களை பிரிப்பதில்லை. நாம் தியானத்தில் அழைக்கும் போது அவர்கள் வருகிறார்கள், கேட்கிறார்கள், பதில் சொல்கிறார்கள். அந்த பதில் ஒரு கனவாக வரலாம்,
ஒரு உள்ளுணர்வாக வரலாம், ஒரு அமைதியாக வரலாம். ஒரு பெரியவர் சொன்னார், நான் என் தந்தையோடு நன்றாக பேசவே இல்லை என்று. எப்போதும் சண்டை. ஒரு நாள் அவர் இறந்தார். பேசவே இல்லை என்ற வருத்தம் இருந்தது. ஒரு நாள் தியானத்தில் தந்தையை நினைத்தார். சொன்னார், அப்பா, நான் உங்களிடம் நிறைய தவறாக நடந்து கொண்டேன், மன்னியுங்கள் என்று. அந்த நொடியில் ஒரு ஆழமான அழுகை வந்தது, கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த அழுகையில் ஒரு விடுதலை இருந்தது. பிறகு ஒரு அமைதி வந்தது. அந்த அமைதியில் தந்தையின் குரல் போல் ஒரு உணர்வு வந்தது, மன்னிப்பு வந்தது. அந்த நாளிலிருந்து அந்த பெரியவருக்கு ஒரு இலகுவான உணர்வு வந்தது, ஒரு சுமை இறங்கியிருந்தது. நீங்களும் இப்படி செய்யலாம். இந்த 3 நாட்களில் உங்கள் முன்னோர்களோடு பேசுங்கள், மன்னியுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். அந்த பேசுதல் ஒரு கர்ம சுழற்சியை முடிக்கும். சரி, இப்போது ஒரு சிறப்பு சாதனை சொல்கிறேன். இது ஜூன் 15 அமாவாசை அன்று செய்யுங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த சாதனை. அந்த நாள் நடு யாமத்தில் அல்லது சாத்தியமானால் நள்ளிரவுக்கு முன் தியானத்தில் உட்காருங்கள். ஒரு விளக்கை ஏற்றுங்கள். அந்த விளக்கின் முன் உட்காருங்கள். கண்களை மூடுங்கள். மூச்சை கவனியுங்கள். ஆழமாக உள்ளே போங்கள். இப்போது மனசில் ஒரு கற்பனை. நீங்கள் ஒரு பெரிய வெட்டவெளியில் நிற்கிறீர்கள். பிறகு அந்த வெண்மை ஒளி மேலிருந்து கீழே இறங்கும், உங்களை மூடும், உள்ளே பாயும். குடும்ப கர்மா கரையும், விடுதலை நடக்கும், ஒரு புதிய ஆரம்பம் நிகழும். கொஞ்சம் அப்படியே இருங்கள், அந்த ஒளியில் இருங்கள், கண்களை திறங்கள். இந்த சாதனை ஒரு முறை செய்தால் போதாது, தொடர்ந்து செய்யுங்கள். ஒவ்வொரு அமாவாசையிலும் செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு அடுக்கு கர்மா கரையும், படிப்படியாக குடும்பம் இலகுவாகும். இப்போது முன்னோர் கர்மாவோடு தொடர்பான சிவனின் ஒரு விசேஷமான வடிவம் பேசலாம். சிவன் பித்ருலோக நாயகம். பித்ரு என்பது முன்னோர்கள், பித்ருலோகம் என்பது முன்னோர்கள் வாழும் உலகம். அந்த உலகத்தின் நாயகன் சிவன். அங்கே வாழும் முன்னோர் ஆத்மாக்களை அவர் நடத்துகிறார், அவர்களின் நலனை கவனிக்கிறார், அவர்களை மேல்நிலைக்கு அனுப்புகிறார். நாம் சிவனை வழிபடும் போது அவர் நம் முன்னோர் ஆத்மாக்களையும் கவனிக்கிறார். நம் பூஜையின் ஒரு பகுதி அவர்களுக்கும் சேருகிறது. இது தானாக நடக்கிறது, நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் சொன்னால் இன்னும் சக்தி வாய்ந்தது. சிவா, என் பூஜையின் ஒரு பகுதி என் முன்னோர்களுக்கு சேரட்டும் என்று சொல்லுங்கள். சிவன் அதை உறுதி செய்கிறார். இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பேசலாம். முன்னோர் ஆத்மாக்கள் நம்மோடு பேசுவார்களா? இது ஒரு நியாயமான கேள்வி. ஆம், சில நேரங்களில் பேசுவார்கள், ஆனால் நேரடியாக வார்த்தைகளில் இல்லை. ஒரு உள்ளுணர்வாக பேசுவார்கள், ஒரு கனவாக பேசுவார்கள், ஒரு திடீர் யோசனையாக பேசுவார்கள். ஒரு தாய் சொன்னார், என் அம்மா போனவுடன் ஒரு நாள் அடுக்களையில் காய்கறி நறுக்கி கொண்டிருந்தேன் என்று. திடீரென்று அம்மா என்னிடம் பேசுவது போல் ஒரு வார்த்தை தோன்றியது. ஒரு குடும்ப விஷயத்தில் ஒரு யோசனை. அந்த யோசனை மிகவும் சரியாக இருந்தது. அம்மா இருந்திருந்தால் இதையே சொல்லியிருப்பார் என்று தோன்றியது. அது தற்செயல் இல்லை, அம்மா சொன்னது. இன்னும் உடனிருக்கிறார் என்ற அர்த்தம். முன்னோர் ஆத்மாக்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நம்மை காக்கிறார்கள், நம்மோடு பேசுகிறார்கள். நாம் கவனமாக இருந்தால் கேட்கலாம். இந்த 3 நாட்களில் கவனமாக இருங்கள். திடீரென்று ஒரு யோசனை வந்தால் அது முன்னோர்களிலிருந்து வந்தது என்று பாருங்கள். ஒரு கனவு வந்தால் கவனமாக நினைவில் வையுங்கள். ஒரு அமைதி வந்தால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் என்று பாருங்கள். சரி, இப்போது இந்த 3 நாட்களில் குடும்பம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சாதனை சொல்கிறேன். குடும்பத்தினர் எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். ஜூன் 15 அன்று இரவு குடும்பத்தினர் சேர்ந்து உட்காருங்கள். ஒரு விளக்கை ஏற்றுங்கள். ஒரு சிவன் படம் அல்லது சிவலிங்கம் வையுங்கள். பழைய தலைமுறையினரை நினைவு கூறுங்கள். அவர்களில் ஒவ்வொருவரின் பெயரும் தெரிந்தால் சொல்லுங்கள், தெரியாவிட்டால் பொதுவாக சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தின் அனைத்து முன்னோர்களையும் நினைக்கிறோம் என்று. பிறகு ஒரே மனசோடு ஓம் நமச்சிவாய என்று 108 முறை ஜபியுங்கள். சேர்ந்து ஜபிக்கலாம் அல்லது மனசில் ஜபிக்கலாம். இந்த ஜபம் முடிந்தவுடன் சொல்லுங்கள், சிவா, எங்கள் குடும்பத்தின் அனைத்து முன்னோர்களையும் ஆசீர்வதி, அவர்களின் கர்மாவை கரை, அவர்களை விடுதலைப்படுத்து, எங்கள் குடும்பத்தையும் விடுதலைப்படுத்து என்று. இந்த ஒரு குடும்ப பூஜை பல தலைமுறைகளுக்கு நல்லது செய்யும். குழந்தைகளும் பங்கேற்றால் அவர்களுக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு விஷயம் மிகவும் முக்கியம். இந்த பூஜை செய்யும் போது யாரையும் திட்டாதீர்கள். குடும்பத்தில் பழைய சண்டைகளை நினைக்காதீர்கள். எல்லாரும் அன்போடு இருங்கள். 1 மணி நேரம் மட்டும். அந்த 1 மணி நேரம் அன்பு நிரம்பட்டும், அமைதி நிரம்பட்டும், சிவனும் முன்னோர்களும் நிரம்பட்டும். இப்போது முன்னோர் கர்மாவை கரைக்கும் ஒரு அன்றாட பழக்கம் சொல்கிறேன். இது தினமும் செய்யலாம். இது மிகவும் எளிது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. தினமும் சாப்பிட ஆரம்பிக்கும் முன் ஒரு நொடி மனசில் சொல்லுங்கள், இந்த உணவை சிவனுக்கும் என் முன்னோர்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன் என்று. பிறகு சாப்பிடுங்கள். இந்த ஒரு நொடி அர்ப்பணிப்பு தினமும் முன்னோர்களுக்கு ஒரு அன்பின் செய்தி அனுப்புகிறது. அவர்கள் அதை உணர்கிறார்கள், ஆசீர்வதிக்கிறார்கள். தினமும் இரவு படுக்கும் முன் ஒரு நொடி மனசில் சொல்லுங்கள், என் முன்னோர்களே, இன்று நான் நல்லதாக இருந்தேன், நீங்களும் நல்லதாக இருங்கள் என்று. இந்த 2 நொடிகளும் தினமும் நடந்தால் முன்னோர் கர்மா படிப்படியாக கரையும். சிவன் இதை பார்க்கிறார், சிவன் இதை ஆசீர்வதிக்கிறார், சிவன் கர்மாவை கரைக்கிறார். மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. முன்னோர் கர்மாவை பற்றிய இந்த ஆழமான பயணத்தில் இன்னும் சில முக்கியமான கோணங்களை பார்ப்போம். இவை உங்கள் புரிதலை மிகவும் ஆழமாக்கும், உங்கள் செயல்களை மிகவும் சக்தி வாய்ந்தவையாக ஆக்கும். முன்னோர் கர்மா என்பது வெறும் நம் குடும்பத்தின் கர்மா மட்டுமல்ல.
இது ஒரு பரந்த சங்கிலியின் ஒரு பகுதி. நம் குடும்பம், நம் ஊர், நம் சாதி, நம் தேசம், நம் மனித குலம், இந்த எல்லா நிலைகளிலும் கர்மாக்கள் செயல்படுகின்றன. நாம் ஒரு நல்ல செயல் செய்யும்போது இந்த எல்லா நிலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் கரைகின்றன. சிவன் வழிபாடு ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் நல்லது செய்வதில்லை, உலகருக்கே நல்லது செய்கிறது. இந்த பரந்த பார்வையோடு வாழுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உலகத்தின் கர்மாவை கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறது. இதை புரிந்தவர்கள் சாதாரண மனிதர்களாக வாழவில்லை, அவர்கள் ஒரு பெரிய நோக்கத்தோடு வாழ்கிறார்கள். ஒவ்வொரு செயலும் ஒரு தர்ம செயலாக மாறுகிறது. இப்போது ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் சொல்கிறேன். நம் முன்னோர்கள் செய்த நல்ல செயல்களும் நம்மிடம் வந்திருக்கின்றன. அவர்கள் செய்த தவறுகள் மட்டுமில்லை, அவர்கள் செய்த நல்லவைகளும் நம்மிடம் இருக்கின்றன. அந்த நல்ல புண்ணியங்கள் நம்மை காக்கின்றன, நம்மை வழிகாட்டுகின்றன, நம்மை நல்ல மனிதர்களாக்குகின்றன. நம்மில் இருக்கும் நல்ல குணங்கள் எங்கிருந்து வந்தன? நம் முன்னோர்களிலிருந்து வந்தன. யாரோ ஒரு முன்னோர் மிகவும் கருணையோடு வாழ்ந்திருப்பார், அந்த கருணை நம்மிடம் வந்திருக்கிறது. யாரோ ஒரு முன்னோர் மிகவும் தைரியமாக வாழ்ந்திருப்பார், அந்த தைரியம் நம்மிடம் வந்திருக்கிறது. யாரோ ஒரு முன்னோர் சிவனை ஆழமாக நேசித்திருப்பார், அந்த பக்தி நம்மிடம் வந்திருக்கிறது. இந்த நல்ல குணங்களுக்காக முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அவர்களை கௌரவிக்கலாம். அவர்களின் நல்ல குணங்களை நாம் வளர்க்கும்போது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அவர்களின் ஆத்மா மேல்நிலைக்கு போகிறது. இந்த விஷயம் புரிந்து கொண்ட ஒரு குடும்பத்தினர் சொன்னார், நாங்கள் ஒரு பழக்கம் ஆரம்பித்தோம். ஒவ்வொரு தலைமுறையினும் குடும்பத்தில் யாரோ ஒரு முன்னோரின் ஒரு நல்ல குணத்தை தேர்ந்தெடுப்போம், அந்த குணத்தை வளர்க்க முயற்சிப்போம். இப்படி நாங்கள் முன்னோர்களின் நல்ல குணங்களை தொடர்கிறோம், அவர்களை நினைவு வைக்கிறோம், அவர்களின் ஆத்மாவுக்கு மரியாதை செய்கிறோம். இது மிகவும் அழகான பழக்கம், இதை நீங்களும் ஆரம்பிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு முன்னோரின் ஒரு நல்ல குணம், அதை வளர்க்கலாம். அந்த குணத்தை நினைவு வைத்துக் கொள்வது முன்னோர்களுக்கு ஒரு சிறந்த மரியாதை. இப்போது சிவனோடு முன்னோர்களோடு தொடர்பு கொண்ட ஒரு ஆழமான விஷயம். அமாவாசை என்ற நாளின் ஆழமான அர்த்தம் என்ன? அமாவாசை என்பது நிலவு தெரியாத நாள், இருட்டான நாள். ஆனால் இருட்டு என்பது எல்லாவற்றின் மூலம். வெளிச்சம் இருட்டிலிருந்து வருகிறது, உயிர் இருட்டிலிருந்து வருகிறது, உடல் மண்ணிலிருந்து வருகிறது, மண் இருட்டில் இருக்கிறது. அமாவாசை அந்த மூல இருட்டோடு இணைவதற்கான நாள். அந்த மூல இருட்டில் முன்னோர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு இணைவதற்கான நாள் அமாவாசை. சிவன் அந்த இருட்டின் அதிபதி, இரவின் அதிபதி, சுடுகாட்டில் வாழ்பவன். இருட்டு அவனுக்கு பரிச்சயமானது. அமாவாசை அன்று சிவனும் முன்னோர்களும் மிகவும் நெருங்கும் நேரம். இந்த நேரத்தில் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. திருப்பனந்தாளில் ஒரு ஐதீகம் இருக்கிறது. அமாவாசை அன்று இரவு அர்த்தஜாம பூஜையில் சிவன் சுடுகாட்டிலிருந்து எழுந்து வருகிறார் என்று. அந்த நேரத்தில் யாரோ வேண்டிக் கொண்டால் கேட்கிறார் என்று. இது ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கையில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. அமாவாசை என்று சிவனின் சக்தி வேறு விதமாக வெளிப்படுகிறது. முன்னோர்களோடு தொடர்பு ஏற்படுத்துவதற்கான சக்தி விசேஷமாக இருக்கிறது. ஜூன் 15 அன்று இந்த விசேஷ நேரத்தை பயன்படுத்துங்கள். இரவு தாமதமாக விழித்திருங்கள், ஒரு சிறு தியானம் செய்யுங்கள், சிவனை அழையுங்கள், முன்னோர்களை நினையுங்கள். அந்த நொடி பலன் தரும். சரி, இப்போது இந்த 3 நாட்களில் குடும்பம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சாதனை சொல்கிறேன். குடும்பத்தினர் எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். ஜூன் 15 அன்று இரவு குடும்பத்தினர் சேர்ந்து உட்காருங்கள். ஒரு விளக்கை ஏற்றுங்கள், ஒரு சிவன் படம் அல்லது சிவலிங்கம் வையுங்கள். பழைய தலைமுறையினரை நினைவு கூறுங்கள். அவர்களில் ஒவ்வொருவரின் பெயரும் தெரிந்தால் சொல்லுங்கள், தெரியாவிட்டால் பொதுவாக சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தின் அனைத்து முன்னோர்களையும் நினைக்கிறோம் என்று. பிறகு ஒரே மனசோடு ஓம் நமச்சிவாய என்று 108 முறை ஜபியுங்கள். சேர்ந்து ஜபிக்கலாம் அல்லது மனசில் ஜபிக்கலாம். இந்த ஜபம் முடிந்தவுடன் சொல்லுங்கள், சிவா, எங்கள் குடும்பத்தின் அனைத்து முன்னோர்களையும் ஆசீர்வதி. அவர்களின் கர்மாவை கரை, அவர்களை விடுதலைப்படுத்து, எங்கள் குடும்பத்தையும் விடுதலைப்படுத்து என்று. இந்த ஒரு குடும்ப பூஜை பல தலைமுறைகளுக்கு நல்லது செய்யும். குழந்தைகளும் பங்கேற்றால் அவர்களுக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு விஷயம் மிகவும் முக்கியம். இந்த பூஜை செய்யும் போது யாரையும் திட்டாதீர்கள். குடும்பத்தில் பழைய சண்டைகளை நினைக்காதீர்கள். எல்லாரும் அன்போடு இருங்கள். 1 மணி நேரம் மட்டும். அந்த 1 மணி நேரம் அன்பு நிரம்பட்டும், அமைதி நிரம்பட்டும், சிவனும் முன்னோர்களும் நிரம்பட்டும். இப்போது முன்னோர் கர்மாவை கரைக்கும் ஒரு அன்றாட பழக்கம் சொல்கிறேன். இது தினமும் செய்யலாம். இது மிகவும் எளிது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. தினமும் சாப்பிட ஆரம்பிக்கும் முன் ஒரு நொடி மனசில் சொல்லுங்கள், இந்த உணவை சிவனுக்கும் என் முன்னோர்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன் என்று. பிறகு சாப்பிடுங்கள். இந்த ஒரு நொடி அர்ப்பணிப்பு தினமும் முன்னோர்களுக்கு ஒரு அன்பின் செய்தி அனுப்புகிறது. அவர்கள் அதை உணர்கிறார்கள், ஆசீர்வதிக்கிறார்கள். தினமும் இரவு படுக்கும் முன் ஒரு நொடி மனசில் சொல்லுங்கள், என் முன்னோர்களே, இன்று நான் நல்லதாக இருந்தேன், நீங்களும் நல்லதாக இருங்கள் என்று. இந்த 2 நொடிகளும் தினமும் நடந்தால் முன்னோர் கர்மா படிப்படியாக கரையும். சிவன் இதை பார்க்கிறார், சிவன் இதை ஆசீர்வதிக்கிறார், சிவன் கர்மாவை கரைக்கிறார். மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. முன்னோர் கர்மாவை பற்றிய இந்த ஆழமான பயணத்தில் இன்னும் சில முக்கியமான கோணங்களை பார்ப்போம். இவை உங்கள் புரிதலை மிகவும் ஆழமாக்கும்.
உங்கள் செயல்களை மிகவும் சக்தி வாய்ந்தவையாக ஆக்கும். முன்னோர் கர்மா என்பது வெறும் நம் குடும்பத்தின் கர்மா மட்டுமில்ல, இது ஒரு பரந்த சங்கிலியின் ஒரு பகுதி. நம் குடும்பம், நம் ஊர், நம் சாதி, நம் தேசம், நம் மனித குலம், இந்த எல்லா நிலைகளிலும் கர்மாக்கள் செயல்படுகின்றன. நாம் ஒரு நல்ல செயல் செய்யும் போது இந்த எல்லா நிலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் கரைகின்றன. சிவன் வழிபாடு ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் நல்லது செய்வதில்லை, உலகருக்கே நல்லது செய்கிறது. இந்த பரந்த பார்வையோடு வாழுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உலகத்தின் கர்மாவை கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறது. இதை புரிந்தவர்கள் சாதாரண மனிதர்களாக வாழவில்லை, அவர்கள் ஒரு பெரிய நோக்கத்தோடு வாழ்கிறார்கள். ஒவ்வொரு செயலும் ஒரு தர்ம செயலாக மாறுகிறது. இப்போது ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் சொல்கிறேன். நம் முன்னோர்கள் செய்த நல்ல செயல்களும் நம்மிடம் வந்திருக்கின்றன. அவர்கள் செய்த தவறுகள் மட்டும் இல்லை, அவர்கள் செய்த நல்லவைகளும் நம்மிடம் இருக்கின்றன. அந்த நல்ல புண்ணியங்கள் நம்மை காக்கின்றன, நம்மை வழிகாட்டுகின்றன, நம்மை நல்ல மனிதர்களாக்குகின்றன. நம்மில் இருக்கும் நல்ல குணங்கள் எங்கிருந்து வந்தன? நம் முன்னோர்களிலிருந்து வந்தன. யாரோ ஒரு முன்னோர் மிகவும் கருணையோடு வாழ்ந்திருப்பார், அந்த கருணை நம்மிடம் வந்திருக்கிறது. யாரோ ஒரு முன்னோர் மிகவும் தைரியமாக வாழ்ந்திருப்பார், அந்த தைரியம் நம்மிடம் வந்திருக்கிறது. யாரோ ஒரு முன்னோர் சிவனை ஆழமாக நேசித்திருப்பார், அந்த பக்தி நம்மிடம் வந்திருக்கிறது. இந்த நல்ல குணங்களுக்காக முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அவர்களை கௌரவிக்கலாம். அவர்களின் நல்ல குணங்களை நாம் வளர்க்கும் போது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அவர்களின் ஆத்மா மேல்நிலைக்கு போகிறது. இந்த விஷயம் புரிந்து கொண்ட ஒரு குடும்பத்தினர் சொன்னார், நாங்கள் ஒரு பழக்கம் ஆரம்பித்தோம். ஒவ்வொரு தலைமுறையினும் குடும்பத்தில் யாரோ ஒரு முன்னோரின் ஒரு நல்ல குணத்தை தேர்ந்தெடுப்போம், அந்த குணத்தை வளர்க்க முயற்சிப்போம். இப்படி நாங்கள் முன்னோர்களின் நல்ல குணங்களை தொடர்கிறோம், அவர்களை நினைவு வைக்கிறோம், அவர்களின் ஆத்மாவுக்கு மரியாதை செய்கிறோம். இது மிகவும் அழகான பழக்கம், இதை நீங்களும் ஆரம்பிக்கலாம்.